Hi friends, this is Gautam Kalidas from Hawaii. Hi Rana. இன்னைக்கு நம்ம போகிற இடம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஃபேமஸ் பேர்ல் ஹார்பருங்க. ஆக்சுவலி இந்த ஹார்பர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார்க்கும் இதுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். Welcome Hawaii. இன்னைக்கு வீடியோ 5 வியூ எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்படியா? ஒரு யூடியூப் சேனல் நடத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியும்ல? காலையில் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் பேர்ல் ஹார்பர் போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் க்ரௌட் அவாய்ட் பண்ணலாம், ஏன்னா நிறையா கூட்டம் வரும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா காலையில் பஸ் எடுத்துட்டேன். சிட்டியிலேருந்து நீங்கள் பேர்ல் ஹார்பர் போகிறதுக்கு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 45 minutes to 1 hour ஆகும் பேஸ்ட் ஆன் த டிராஃபிக். இதே நீங்கள் டாக்ஸி எடுத்தீங்கன்னா 25 minutes to 30 minutes நீங்கள் ரீச் ஆகிடலாம். Come on, let's go. நான் காலையில் சீக்கிரம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி இவ்வளோ பேர் நிற்கிறாங்கங்க. பேக்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா உள்ள பேர்ல் ஹார்பருக்குள்ளே அலௌடு இல்லை. ஈவன் என்னோட மேன் பர்ஸாக இருந்தாலும் அதுவும் அலௌடு இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாக்கர் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு கீப் ஆல் த திங்ஸ் தேர். சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா சின்ன பேக்ஸ்க்கு $7 ப்ளஸ் டேக்ஸ், பெரிய பேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா $10 ப்ளஸ் டேக்ஸ் வாங்குறாங்க. என்னோட இந்த குட்டி மேன் பர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா $7 ப்ளஸ் டேக்ஸ் வாங்கினாங்கங்க. உள்ளே என்ட்ராகும்போதே ஏகப்பட்ட செக்கிங்க. எல்லாம் செக்கிங்கை முடிச்சுட்டு தான் உள்ளே வர வேண்டியதாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பேர்ல் ஹார்பர் வரீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே வந்துடுறது பெஸ்ட்டுங்க. ஆக்சுவலி டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவும் அதிகமாக எடுக்க தேவையில்லை. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ என்ட்ரி இருக்குது. $1 மட்டும்தான் இங்கே வந்து ரிசர்வ் பண்ணுறவங்களுக்கு. பட் யூ ஹாவ் டு கம் இயர்லி. நான் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே வந்துட்டங்காட்டி ஒரு 8 o'clock நான் இங்கே பேர்ல் ஹார்பர் ரீச் ஆகிட்டங்காட்டி டிக்கெட்ஸ் கிடச்சிது. இதே இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் ரஷ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாம். இல்லைன்னா அடுத்த ஃபெரி பார்த்தீங்கன்னா 12 o'clock and 1 o'clock தான். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பேர்ல் ஹார்பர் மெமோரியலுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கங்கே அதோட ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, கெமிஸ்ட்ரின்ட்டு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான நோட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த தேட்டர் ஃபார்மேட்ஸில் ஃபுல்லாக மூவிஸ் மாதிரி ப்ளே பண்ணியும் அந்த ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாத நீங்கள் போட்ஸில் போகும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ல் ஹார்பரில் முன்னாடி நடந்தது, அதாவது 1940sலாம் நடந்தது என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஃபுல் ஹிஸ்ட்ரியும் சொல்லிடுவாங்க. ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு பேர்ல் ஹார்பரை போய் பார்க்கும்போது, அந்த மெமோரியலை பார்க்கும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதனால் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். என்ட்ரி சார்ஜஸ்னு எதுவும் தனியாக பெருசாக கலெக்ட் பண்ணுறது இல்லைங்க. $1 வாங்குறாங்க, அவ்வளோதான். ஆனால் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க கவர்மெண்ட். அதே மாதிரி இந்த போட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். அந்த $1 நீங்கள் சைன் அப் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடுது. ஸோ அந்த $1 பார்த்தீங்கன்னா சேரிட்டிக்கு தான் போகுது. சீக்கிரம் வந்ததால் ஃபெரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. அப்படியே கண்டினியூஸாக உள்ளே வந்துட்டோம். இதே லேட்டாக வந்திருந்தால் அடுத்த ஃபெரிக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி வந்தவங்களே ஃபுல்லாக நின்றுருப்பாங்க, கூட்டமும் அவ்வளோ இருக்கும். ஸோ அதுக்காகவே தான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்க. எப்போ நீங்கள் ஹவாய் வந்தீங்கனாலும் பேர்ல் ஹார்பர் பிளான் பண்ணும்போது ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணிவிடுங்க. Additionally, please hold off on taking any photos until you are physically inside the memorial. You will have the opportunity to take outside photos and videos upon your exit to your return boat. So for now, please put away all phones and cameras. ஹவாய் பார்த்தீங்கன்னா US ஆர்மிக்கு ஒரு முக்கியமான வார்ஷிப் பார்க்கிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா பசிபிக் ஓஷனில் சென்டரில் இருக்குது. ஏன்னா யூஎஸ்லேருந்து ஏதாவது வார் அப்படின்னா உங்களுக்கு அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கே பார்க் பண்ணியிருக்கிறது மூலமாக பக்கத்து கண்ட்ரிஸ் ஏதாவது ப்ராப்ளம், அட்டாக் பண்ணுறது, இப்படி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக இங்கேருந்து அவங்களால டிஃபென்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த இடத்த வந்து இன்னும் US ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட வார்ஷிப்ஸ் நீங்கள் சைட்லேயும் பார்க்க முடியும் நீங்கள் இந்த இடத்துக்கு போகும்போதே. இதுதாங்க மெமோரியல். இந்த மெமோரியல் அமைஞ்சிருக்கிறதே பார்த்தீங்கன்னா 1941 ஜப்பான் அட்டாக் பண்ண ஒரு பசிபிக் ஃப்ளீட் ஷிப்போட மேலே தாங்க. ஜஸ்ட் ஒரு 5 minutes ட்ரைவ் தாங்க அங்கேருந்து ஆக்சுவலி போட்டில். ஸோ ஒரு 5 minutesலேயே பார்த்தீங்கன்னா மெமோரியலுக்கு வந்துட்டோம். இந்த மெமோரியல் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பழைய ஆக்சுவலி ஒரு ஷிப்பு மேலே. இந்த இடத்துக்கும் World War II பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சம்மந்தம் இருக்குது. ஏன்னா World War II வந்து முதல் ஜப்பான் வந்து பண்ணதே வந்து அட்டாக் பண்ணதே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான்.
நான் சொன்ன மாதிரி நம்ம நிற்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு பசிபிக் ஃப்ளீட் அந்த உடஞ்ச ஷிப்போட மேலே தாங்க, அட்டாக் பண்ண அந்த ஷிப்போட மேலே தாங்க. இதோ இந்த பார்ட்டில் தான் இந்த மெமோரியல் வந்து இப்போ அமைஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா சுற்றியும் பார்த்திங்கன்னா அந்த ஷிப்போட பாகங்களெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். இந்த பேர்ல் ஹார்பர் பார்த்தீங்கன்னா ஹவாயில் ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். ஆக்சுவலி ஹவாய் வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வர்ற ஒரு ஸ்பாட் அப்படின்னு சொன்னா இந்த பேர்ல் ஹார்பர் தான். எதுக்காக ஜப்பான் வந்து பேர்ல் ஹார்பரை அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற கொஸ்டின் உங்கள் எல்லாத்தோட மைண்ட்லேயும் இருக்கும். 1894 பார்த்தீங்கன்னா சைனாவோட நடந்த போர்லையும் 1905 நடந்த ரஷ்யாவோட போர்லையும் பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான் வின் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாத வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான கண்ட்ரிஸ் சைட்லேருந்து போர் புரிஞ்சிருந்தாங்க. ஸோ இப்படி பல வின்னிங்ஸை பார்த்த ஜப்பானை பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் அவ்வளோ பெரிய நாடாக வந்து அந்த டைம் அங்கீகாரம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் வந்து ஜப்பானுக்குள்ளே எப்போவுமே இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏஷியன் கண்ட்ரிஸ் மேலே அதிகம் ஆதிக்கம் செலுத்தி இருந்தது அமெரிக்கன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ். ஜப்பானுக்கு இருந்த பெரிய கனவே பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷன் சைடில் இருக்கிற கண்ட்ரிஸை தனக்கு கீழே கொண்டு வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்துச்சு. அதுக்கான சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஜூன் 1940 பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பிரான்ஸ் மேலே போர் தொடுத்து பிரான்ஸை மொத்தமாக ஜெர்மனோட கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துச்சு. இதுதான் கரெக்டான டைம்னு யூகிச்ச ஜப்பான் பார்த்தீங்கன்னா பிரான்ஸோட காலனியாக இருக்கிற ஃப்ரெஞ்ச் இண்டோ சைனா ஏரியா மேலே செப்டம்பர் 22, 1940 போர் தொடுத்து அதை ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாத பக்கத்தில் இருக்கிற பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா இந்த மாதிரி கண்ட்ரிஸையும் சீக்கிரம் ஆக்குபை பண்ணணுன்ட்டு ஜப்பான் துடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் பிலிப்பைன்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா யூஎஸோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஜப்பானோட இந்த செயல்களை உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருந்த யூஎஸ் பிரசிடென்ட் ஃப்ராங்க்லின் டி ரோஸ்வெல்ட் யூஎஸ் சாண்டியாகோவில் இருந்த பசிபிக் ஃப்ளீட் ஷிப்ஸை பார்த்தீங்கன்னா ஹவாயில் இருக்கிற பேர்ல் ஹார்பருக்கு அனுப்பிச்சி வச்சார். என்றைக்காக இருந்தாலும் ஜப்பான் யூஎஸ் மேலே போர் தொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட யூஎஸ் பிரசிடென்ட் ஃப்ராங்க்லின் டி ரோஸ்வெல்ட் ஜப்பானுக்கு ஒரு ஓப்பன் வார்னிங்கும் கொடுத்தாரு. இதுக்கு மேலே தன்னோட நட்பு நாடுகள் மேலே ஜப்பான் போர் தொடுத்தாலோ இல்லை அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணாலோ யூஎஸோட வார்ஷிப்ஸ் பசிபிக் ஃப்ளீட்ஸ் வந்து ஹவாயில் தான் இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் நாங்கள் ஹவாயிலிருந்து ஜப்பானை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ட்டு பயமுறுத்துனது மட்டும் இல்லாமல் யூஎஸ் ஜப்பானுக்கு கொடுத்துட்டு இருந்த ஆயில் எக்ஸ்போர்ட்ஸையும் ஃபுல்லாகவே தடை பண்ணார். அந்த நேரத்தில் ஜப்பான் பார்த்தீங்கன்னா யூஎஸ் தான் அவங்களோட ஆயில் ரிசோர்ஸ்க்கு ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. போருக்கு முக்கியமான தேவையே பார்த்தீங்கன்னா ஆயில் தான். ஆயில் இல்லாமல் எந்த ஒரு மிலிட்ரி வெஹிக்கிளும் மூவ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஜப்பானை கொஞ்சம் பலவீனமாக்குச்சு. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்ச ஜப்பான் சரி டச் ஈஸ்ட் இண்டீஸ் கம்பெனிஸோட ஒரு அங்கமாக இருந்த இந்தோனேஷியாவை ஆக்குபை பண்ணி அதில் இருக்கிற எண்ணெய் வளத்தை எடுத்து தன்னை வலுப்படுத்திக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுச்சு. ஜப்பானுக்கு நல்லா தெரியும் டச் ஈஸ்ட் இண்டீஸை அட்டாக் பண்ணுனா யூஎஸ் பசிபிக் ஃப்ளீட்ஸை வச்சு தன்னை தாக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல பேர்ல் ஹார்பரில் இருக்கிற பசிபிக் ஃப்ளீட்ஸை ஃபுல்லாக அழிக்கணுன்ட்டு பிளான் பண்ணி தான் யூஎஸ் அசந்த நேரமாக பார்த்து டார்பிடோஸை யூஸ் பண்ணி டிசம்பர் 7, 1941 பேர்ல் ஹார்பரில் இருந்த பசிபிக் ஃப்ளீட்ஸை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணிச்சு. இது வந்து யூஎஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா யூஎஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தது பிலிப்பைன்ஸ் ஆர் இந்தோனேஷியாவை தான் ஃபஸ்ட்டு ஜப்பான் அட்டாக் பண்ணுவாங்கன்ட்டு. ஏன்னா பேர்ல் ஹார்பரில் இப்படி ஒரு அட்டாக் நடக்கும்னு யூஎஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ இது வந்து யூஎஸ்க்கு ஒரு பலத்த அடியாகவே இருந்துச்சு. இதன் காரணமாக தான் வேர்ல்டு வார் 2ல் யூஎஸ் பார்ட்டிசிபேட் பண்ணவே என்டர் ஆச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதோட விளைவாக ஹிரோஷிமா நாகாசாகியில் யூஎஸ் வந்து பதிலடி கொடுத்துச்சு. டிசம்பர் 7, 1941 பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் நடந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அட்டாக் நடக்கும்போது மோர் தென் 2400 அதாவது சோல்ஜர்ஸ் வந்து இங்கே இறந்துருக்காங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட வார்ஷிப்ஸ் இதெல்லாமே ஜப்பானால் அழிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் யூஎஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற விதமாக ஹிரோஷிமா நாகாசாகியில் லிட்டில் பாய்ங்கிற நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணி ஆக்சுவலி பிளாஸ்ட் பண்ணாங்க. பட் ஜப்பானில் பார்த்திங்கன்னா அதோட விளைவு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இந்த சேம்பரில் பேர்ல் ஹார்பர் அட்டாக்ல உயிரிழந்தவங்க அத்தனை பேர்த்தோட பேரையும் நீங்கள் பார்க்க முடியும்.
ஆக்சுவலி மெமோரியலுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்ட்ரி ஃப்ரீ தான். ஆனால் நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் பே பண்ணணும் $80 $90 காமிச்சாங்க. ஸோ டோன்ட் டேக் எனி டிக்கெட். இது எடுக்காமல் நீங்கள் வந்து மெமோரியலுக்கு நீங்கள் ஆன்லைனில் recreation.gov.comல டெய்லியும் பார்த்தீங்கன்னா 3 o'clock உங்களுக்கு, அதாவது இங்கே ஹவாயோட டைமில் 3 o'clock உங்களுக்கு வந்து டிக்கெட் ரிசர்வ் பண்ணலாம். ஜஸ்ட் $1 தான். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஹவாய் வந்தீங்கன்னா இயர்லி மார்னிங் மோஸ்ட்லி நீங்கள் மெமோரியலுக்கு வரணும், ஃப்ரீயாக விசிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இயர்லி மார்னிங் நீங்கள் வர்றது பெஸ்ட்டு. நானே பார்த்தீங்கன்னா 8 o'clock வந்தேன், இங்கே ரஷ் இருந்துச்சு. இதே நீங்கள் ஒரு 7 o'clock வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ். இல்லை ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் அ லாங் டைம். எவ்ரி ½ an hour ஒன்ஸ் வந்து போட் வந்து இங்கே மெமோரியலுக்கு வந்துட்டு போகுது. இதே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அதாவது அந்த வார்ஷிப் இதெல்லாமே நீங்கள் விசிட் பண்ணால் நீங்கள் தனியாக டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மெமோரியல் அமைஞ்சிருக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு பழைய வார்ஷிப் மேலே தான். அதுதான் வந்து பிளாஸ்ட் ஆனது டியூரிங் 1941. ஸோ இங்கே ஹவாயில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிவிலியன்ஸ், ஈவன் 70 to 80 சிவிலியன்ஸும் பார்த்தீங்கன்னா அதாவது நார்மல் பொதுமக்களும் பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து இறந்தாங்க. வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும். வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேஸில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். ஹார்பர்லேருந்து மெமோரியலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபெர்ரி வந்து மாற்றி மாற்றி வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு இங்கே இருக்கிறவங்கள ஃபுல்லாக பிக் பண்ணிவிட்டு ஃபெர்ரி மறுபடியும் ஹார்பருக்கு போகுது. போட்டில் இருக்கும்போது காற்று பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பிசுப்பாக இருக்கும். அந்த கடல் காற்று பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு பிசுப்பாக இருக்குது. யூஎஸ் என்னதான் வளர்ந்த நாடாக இருந்தாலும் அந்த டைமில் அவங்களுக்கு வந்து ஜப்பான் வந்து எந்த இடத்த தாக்குவாங்க அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இல்லாமல் தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க யோசிச்சுட்டு இருந்தது பிலிப்பைன்ஸ் ஆர் இந்தோனேஷியா இதை தான் தாக்குவாங்க அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பேர்ல் ஹார்பரை வந்து தாக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா பேர்ல் ஹார்பரை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே சுற்றியும் மலைகளால் சூழப்பட்ட ஒரு இயற்கையாகவே ஒரு ப்ரொடெக்ஷன் மிகுந்த ஒரு பகுதி. அதோட நுழைவு வாயிலும் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். ஸோ எந்த ஒரு எதிரிகளாலையும் வந்து ஈஸியாக அதை அட்டாக் பண்ணிட முடியாமல் இருந்துச்சு. யானைக்கும் அடிசருக்கும்னு சொல்கிற மாதிரி யூஎஸ் அசந்த நேரமாக பார்த்து ஜப்பான் உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தாக்குதலை நடத்திட்டு போனாங்க. அப்படியே ஒரு 10 minutes பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹார்பருக்கு வந்துட்டோம். எனக்கு பின்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய நங்கூர் வந்துட்டு 1941 நடந்த அந்த அட்டாக்கை ரிமெம்பர் பண்ணுற மாதிரி யூஎஸ்எஸ் அரிசோனாலேருந்து ரெக்கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 19,858 pounds, அதாவது கிட்டத்தட்ட 8.88 மெட்ரிக் டன்ஸுங்க இதோட வெயிட்டு. பென்சில்வேனியாவில் 1911 பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வர்றவங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மூவ் ஆகுறாங்க. ஏன்னா அந்த ஷிப்பில் இருந்து எடுத்து வச்ச ஒரு பார்ட்டு, அதுவும் கிட்ட இருந்து பார்க்க முடிகிற ஒரு விஷயமும் இதுதாங்க. இதுதாங்க இந்த ஐலாண்டோட மாடல். மெமோரியலில் இருக்கிற மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த உயிர் விட்டவங்க அவங்களோட பேர் எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக அப்படியே என்டர் பண்ணி வச்சுருந்தாங்க. டைம் போகவே பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாகிட்டே போகுது. நான் வந்த டைம் பார்த்திங்கன்னா ஆப்டான டைம். இதே கொஞ்சம் லேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரஷ் வந்திருக்கும். ஸோ சீக்கிரம் வர்றது இட்ஸ் பெஸ்ட். இங்கே பார்த்திங்கன்னா அந்த டைமில் யூஸ் பண்ண ஏர்க்ராஃப்ட்ஸ் அண்டு அதே மாதிரி சப்மரைன்ஸ் எல்லாமே இங்கே பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு சப்மரைனும் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கு நீங்கள் போகிறதுனா தனியாக டிக்கெட் எடுக்கணும். $70 to $80 வந்து நீங்கள் தனியாக US$ பே பண்ணி தான் நீங்கள் போய் அந்த மேலே வந்து வாக் பண்ண முடியும். நீங்கள் சப்போஸ் அந்த சப்மரைன் மேலே ஏறி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே அட்வான்ஸ் ரிசர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே வந்து கூட டிக்கெட் எடுத்துக்கலாம். என் பையனை கூட்டிகிட்டு வரும்போது வேணால் மற்ற பிளேசஸ் எல்லாம் போய் சுற்றி பார்ப்போம், இப்போதுக்கு கொஞ்சம் செலவை கண்ட்ரோல் பண்ணுவோம், இல்லைனா டே தகப்பா என்னடா பண்ணுற அப்படின்ட்டு வந்து மிதிக்க ஆரம்பிச்சிடுவான் என் பையன். எந்த இடத்துக்கு போனாலும் நான் மறக்காமல் வாங்குகிற ஒரு விஷயம் எங்கள் அம்மாவுக்காக ஆக்சுவலி அந்த சோவினர்ஸ், ஆக்சுவலி அந்த மேக்னெட்ஸ் வாங்குவேன். ஸோ இன்றைக்கும் போய் இங்கே அதை வாங்க தாங்க போயிட்டுருக்கேன். கட் சார், ரியலாவே இல்லையே. இருக்கிற 96 சப்ஸ்கிரைபருக்கு இது போதும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் ஹவாய் மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்பாட்ஸை போய் நம்ம விசிட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். பாய் ராணா. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். until then bye, take care.